கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1434 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு. இன்றைக்கு எவைகளுக்கோ காத்து காத்து தோல்விகளை சந்தித்த மனிதர்கள் அநேகர் உண்டு. எவைகளுக்கோ காத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்களுக்கு களைப்போ இளைப்போ வராது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். எனவே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து வாழ பழகுங்கள். எனக்கு இன்னும் ஆண்டவர் நன்மை செய்யவில்லையே என்று சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு காத்திரு. 12 ஆண்டுகள் உதிரப்போக்கால் பாடுபட்ட ஒரு மகள், வேதனை கொண்ட ஒரு மகள், கர்த்தரை கண்டுகொள்ளாமல், கர்த்தரிடத்திலே வராமல், தன் பணத்தை எல்லாம் மருத்துவர்களுக்கு கொடுத்து செலவு பண்ணி, ஒரு வியாதியும் அவளுக்கு இருந்த வியாதி சுகமாகவில்லை. எனவே அப்பொழுதுதான் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு வருகிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று நம்புகிறாள், விசுவாசிக்கிறாள். ஒருவேளை ஆரம்பத்திலேயே இவள் கர்த்தரிடத்திலே வந்து காத்திருந்திருப்பாள். ஆனால் அவளுடைய பணம் விரயமாகி இருக்காது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்களானால் உங்கள் பண விரயத்தை தடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். பொறுமையாயிருங்கள். வாழ்க்கையில பொறுமை உங்களை உயர்த்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உயர்ந்த இடத்திலே வைக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் வேலை, தொழில், கடை, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு தோல்வி முகமாய் இருக்கிறதே என்று கலங்கிவிடாதே. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற பொழுது உன் வேலையிலே நீ கையிட்டு செய்யும் பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.